Hi everyone, I'm Gayatri from Impulse Coaching Institute. In this video, we are going to see about the Gupta Empire. This Gupta Empire is an important part of ancient history syllabus. This topic is very important for both preliminary and main examination. ஸோ குப்தா எம்பையரை பற்றி ஒரு ஓவர்வியூ சொல்லணும் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 250 to 600 பிசி அந்த பீரியடில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன எம்பையர். ஸோ இந்த எம்பையரோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரம், ஹூ ஆர் த கிங்ஸ், இந்த க்ரோனாலஜி ஆஃப் கிங்ஸ் அண்ட் அந்த ஒரு கிங்கும் வந்து எப்படி எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஒரு சிலர் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் மூலிமா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சிலர் வார், கான்குவெஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிங்கோட பீரியடில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி எப்படி இருந்துச்சு, விமனோட பொசிஷன், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதுவுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் த ஆர்டர் ஆஃப் த கிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தா 240 to 280 AD. In this slide, you will be able to see the order of the kings. So first is Shrigupta, the next is Chandragupta I. After that, it is Samudragupta, then Ramagupta, then Chandragupta II, Kumaragupta, and Skandagupta. So from the period of Kumaragupta's empire, we'll be able to see the decline of Gupta empire. During Chandragupta and Samudragupta's period, Gupta empire would have reached its zenith. ஸோ எப்படி வந்து குப்தா எம்பையர் வந்து அவங்களோட எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, குப்தாஸ் எப்படி எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. குப்தாஸ்க்கு முன்னாடி இருந்தது மௌரியாஸ். ஸோ அசோகாக்கு அப்புறமா வந்து மௌரியன் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆகும். டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் இந்த குப்தா எம்பையர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ வாட் ஆர் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் குப்தாஸ் அப்படின்னு கேட்டால், அந்த ஏரியா வந்து சில்க் ட்ரேட் அதிகமாக நடக்கிற ஏரியா. ஸோ எக்கனாமிக்கலி தே வர் வெல்தி. They used a combination of policy like war, diplomacy and matrimonial alliances to consolidate the power. அதுக்கப்புறம் அவங்க இருந்த ஏரியா வந்து it was rich in iron ore. So Central Asia, Central India, South Bihar, இந்த ஏரியாலாம் it was rich in iron ore and the area was also fertile. So இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து it favored the rise of Gupta empire. So இந்த Guptas வந்து they were of Vaishya origin and they were the feudatories of Kushans. So kings na usually they Kshatriya origin da irupanga, but Guptas வந்து they were of Vaishya origin and Kushans oda feudatories avanga Guptas. So idudha வந்து extent of the Gupta empire. ஸோ ஸ்ரீகுப்தாவில் ஆரம்பிச்சு ஸ்கந்தகுப்தா வரைக்கும் க்ரோனாலஜி இருக்குது இந்த ஸ்லைடில். ஸ்கந்தகுப்தாவோட டெத்துக்கு அப்புறமா அவரோட சக்ஸஸர்ஸ் புருகுப்தா, நரசிம்மகுப்தா, புத்தகுப்தா, பாலாதித்யா இவங்கெல்லாம் த்ரோனுக்கு வந்தாங்க. பட் தேவர் ஆல் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபால் ஆஃப் குப்தா எம்பையர் எப்படி ஃபால் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லைடோட கடைசியில் பார்ப்போம், இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சந்திரகுப்தா I பற்றி பார்க்கலாம். சந்திரகுப்தா I அவரோட பீரியட் வந்து 320 AD to 330 AD. அவர் வந்து அவரை மகாராஜாதிராஜ் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிங்ஸ். சின்ன சின்ன கிங்டம் எல்லாம் பெரிய எம்பையராக கன்வெர்ட் பண்ணார் அண்ட் மேட்ரிமோனியல் அலையன்சஸ் மூலயமா அவரோட எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணார். ஹீ மேரிட் த பிரின்சஸ் ஆஃப் நேபாள், லிச்சாவி பிரின்சஸ் ஆஃப் நேபாள். And he started the Gupta era 319 to 320 AD to mark the date of his accession. So these are the important points about Chandragupta I. After that, Samudragupta I. Samudragupta I was called as the Napoleon of India by Vincent Smith. To talk about the religion, குப்தா எம்பையரில் வந்து ரிலீஜனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க பீப்புள் மேலே. இந்த ரிலீஜன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு கிங்ஸுமே வந்து ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பர்சனல் பிலீஃப் அது. ஸோ சமுத்திரகுப்தா I பொறுத்த வரைக்கும் he was an ardent follower of Vaishnavism, but he was tolerant towards other religion. He was interested in Buddhism also and he was a patron of great Buddhist scholar Vasubandhu. கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா மேகவர்மன் அவருக்கு வந்து போத் கயாங்கிற இடத்துல புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி பில்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு சமுத்திரகுப்தா I. அண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் ப்ரமோட்டிங் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அண்ட் லேர்னிங். ஸோ குப்தாவோட பீரியடை வந்து வி கால் இட் அஸ் கோல்டன் பீரியட் இன் த இந்தியன் ஹிஸ்ட்ரி.
ஏன் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்றோம்னா ஆர்ட், ஆர்கிடெக்சர், எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி எல்லா விதத்துலையுமே வந்து வெல் டெவலப்டா இருந்திருக்கும் குப்தா எம்பையர். ஸோ எப்படியெல்லாம் வெல் டெவலப்டா இருந்துச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ சமுத்திரகுப்தா வந்து அவரோட எம்பையரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாரு? அவர் வந்து சதர்ன் பாலிசி, நார்தர்ன் பாலிசி அப்படின்ட்டு 2 பாலிசி வந்து ஃபாலோ பண்ணாரு. ஸோ சதர்ன் பாலிசி வந்து தக்ஷின் வர்த்தா. ஸோ இந்த பாலிசி வந்து ஹி அடாப்டட் இன் சவுத் இந்தியா. இங்கே வந்து இவர் கிங்டம்ஸை டிஸ்ட்ராய் பண்ணல. ஹி டிட் நாட் டிஸ்ட்ராய் த கிங்டம்ஸ் அண்ட் அனெக்ஸ் த கிங்டம்ஸ். இன்ஸ்டெட் அந்த கிங்ஸ் கூட சண்டை போட்டார். சதர்ன் கிங்டம்ல இருக்க கிங்ஸ் கூட சண்டை போட்டார். சண்டை போட்டு ஹி டிஃபீட்டட் த ரூலர்ஸை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஹி கேவ் தம் பேக் தேர் கிங்டம்ஸ். He only insisted on them to acknowledge his suzerainty. ஸோ அவர் தான் வந்து சுப்பீரியர், அவர் தான் அந்த லேண்டுக்கு வந்து ஆல் பவர்ஃபுல் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்குங்கிறது மட்டும் அந்த கிங்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து சதர்ன் பாலிசி. பட் நார்தர்ன் பாலிசியில் வந்து he totally defeated and exterminated the kings. சமுத்திரகுப்தாவோட military achievements எல்லாமே it is recorded in Allahabad pillar inscription. So இதுதான் 2 pillar inscription. The first one is Allahabad pillar inscription. The next one is Mehroli pillar inscription. So சமுத்திரகுப்தாவோட military policy பத்தி இன்னும் டீடைலா பார்க்கணும்னா Allahabad pillar inscriptionல மென்ஷன் பண்ணிருக்காங்க. It contains a long list of states, kings and tribes which were conquered and brought under various degrees of subjugation. So இந்த whole list வந்து 4ஆ நம்ம டிவைட் பண்ணலாம். First one வந்து 12 states of Dakshinapathas. Second one வந்து 8 kings of Aryavarta. ஸோ சவுத், நார்த், ஆஃப்டர் தட் ஃபாரஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் எப்படி கேப்சர் பண்ணாரு. அடுத்தது பார்டர் ஸ்டேட்ஸ் அண்ட் ட்ரைபல் ரிப்பப்ளிக்ஸ் இதெல்லாம் எப்படி கேப்சர் பண்ணாரு அந்த டீட்டெயில் வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கு. அடுத்தது அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹரிசேனா த கோர்ட் போயட் ஆஃப் சமுத்திரகுப்தா கம்போஸ்ட் தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன் கால்ட் அஸ் பிரயாக் பிரசஸ்தி. இதில் வந்து சமுத்திரகுப்தாவை கவிராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி இன் கம்போசிங் வேர்சஸ், போயட்ரி கம்போஸ் பண்ணுற எபிலிட்டினால அவரை வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டெய்ன்ஸ் லாங் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், கிங்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் விச் were conquered and brought under various degrees of subjugation. சமுத்திரகுப்தாவுடைய இன்டெலெக்ட், பாலிஷ்ட் இன்டெலெக்ட், அவரோட போயட்டிக் ஸ்கில்ஸ், கவிதை எழுதுகிற அந்த ஸ்கில்ஸ் அண்ட் ஹிஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் மியூசிக்கில் அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் அசோகாவை பற்றியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இஸ் ரிட்டன் இன் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் யூசிங் நகரி ஸ்கிரிப்ட். ஸோ சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் நகரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க இந்த இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ சந்திரகுப்தா II வந்து அவரோட எம்பையரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த்ரூ மேட்ரிமோனியல் அலையன்சஸ். ஸோ அவர் ஹி மேரிட் குபேர நாகா, நாகா பிரின்சஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியா, அண்ட் ஹி கேவ் ஹிஸ் டாட்டர் பிரபாவதி டு வக்காட்டுகா பிரின்ஸ். இந்த வக்காட்டுகா பிரின்ஸ் வந்து சீக்கிரமா இறந்துறாரு, ப்ரீமெச்சூர் டெத். அதனால அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஓவர்சீன் பை பிரபாவதி. ஸோ இந்த வக்காட்டுகாஸ் இந்த அவங்களோட ஏரியா எது அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப ஜியோகிராஃபிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா இந்த டெக்கன், which gave Gupta's indirect control to Deccan region. So in the marriage-nala Guptas had control over the Deccan region as well. And this alliance served useful when Chandragupta II campaigned against Shakas. This victory gave the kingdom access to the western seas. Matrimonial alliances அப்புறம் அடுத்தது வந்து conquest by war. In the northwest, crossed the river Sindh and conquered some areas of Bactria and Kushans. So kingdom extended beyond the Hindu Kush up to Bactria. So Hindu Kushin தாண்டி Bactria region எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆச்சு குப்தா எம்பையர். வெஸ்ட்ல வந்து வெஸ்டர்ன் மால்வா, குஜராத், கத்தியவார் இந்த இடத்துல எல்லாம் வந்து எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஈஸ்டர்ன் ரீஜன்ல பெங்கால் ரீஜன்லயுமே வந்து அங்க இருக்க எனிமி சீஃப்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி the Gupta Empire was expanded. ஸோ சந்திரகுப்தா IIயோட எம்பையரோட எக்ஸ்டென்ட் என்னன்னு கேட்டால் வெஸ்ட்ல வந்து இட் எக்ஸ்டெண்டட் அப் டு ப்ரோச், சப்பாரா, கேம்பே அண்ட் அதர் சீ போர்ட்ஸ் விச் எனேபிள் டு கண்ட்ரோல் ட்ரேட் வித் வெஸ்ட். ஈஸ்ட்ல வந்து ஈஸ்டர்ன் பெங்கால், சவுத்ல வந்து நர்மதா ரிவர் ஃபார்ம் த பவுண்டரி. இதுதான் வந்து சந்திரகுப்தா IIயோட எம்பையர். அடுத்தது மெஹரோலி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். மெஹரோலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபிக்ஸ் நியர் குத்துப் மினார் இன் டெல்லி மென்ஷன்ஸ் அபவுட் சந்திரகுப்தா II. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இமேஜ்ல இருக்கும் மெஹரோலி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அது வந்து குத்துப் மினார் பக்கத்துல இருக்கு டெல்லியில. And it mentions about Chandragupta II. So Chandragupta IIயோட டைம்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் என்னன்னா ஃபாஹேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விசிட் பண்ணியிருப்பாரு. And he has come from China. அவர் எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா he wanted to see the land of Buddha and to collect Buddhist manuscripts from India.
இந்தியாவுக்கு வந்து புத்திஸ்ட் மேனஸ்கிரிப்ட் இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணும். அதுதான் அவரோட எய்ம். He provides valuable information on the religious, social, and economic condition of the Gupta Empire, but did not mention the name of Chandragupta too. So, in the Gupta Empire, religion, social conditions, economic conditions, எப்படி இருந்துச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்குறாரு. ஸோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ல தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ ரிலீஜனை பத்தி தான் ஜாஸ்தி பேசினார் அவரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சில புத்திஸ்ட் ஹோலி பிளேசஸ் லைக் கபிலவஸ்து, குஷிநகரா, இந்த ஏரியாலாம் வந்து அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணல, அன்சாட்டிஸ்பாக்டரியான ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் புத்திசம் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியால தான் வந்து ஃபிளரிஷிங்கா இருந்துச்சு. கேஞ்சட்டிக் வேலியில புத்திசம்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. கேஞ்சட்டிக் வேலி வந்து ஒரு லேண்ட் ஆஃப் பிராமணிசமா இருந்துச்சு. புத்திசம் ஃபாலோ பண்ணவங்க ஹிந்துவிசம் தான் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃபாஹின் சொல்றாரு. ஸோ குப்தா எம்பையர்ல வந்து கல்ச்சுரல் ப்ராக்ரஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அடுத்தது சந்திரகுப்த விக்ரமாதித்யா பீரியட்ல வந்து கல்ச்சுரல் ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. த பவர் அண்ட் க்ளோரி ஆஃப் குப்தா எம்பையர் ரீச் இட்ஸ் பீக். அவர் வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டி எல்லாம் ப்ரொமோட் பண்ணாரு. நிறைய லிட்டரரி ஃபிகர்ஸ் லைக் காளிதாசா, தன்வந்திரி இவங்க எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணாரு. அண்ட் அவரோட கோர்ட்ல 9 gems ஆர் ஜுவல்ஸ் இருந்தாங்க. Because of high level of cultural progress that was achieved during this period, Gupta period is generally referred to as Golden Age. It is the period of great cultural prosperity and flourishing of art and culture. So, in the 9 gems, yaru appdin paakalam. The first one is Shanku, architect. After Gatakarpura, sculpture and architecture. After the mathematician and astrologer, Sanskrit lexicographer, grammarian, Sanskrit poet, physician, magician. இவங்க எல்லாம் தான் 9 gems. ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க யாரு என்னன்ட்டு. ஸோ கல்ச்சருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால திஸ் பீரியட் இஸ் நோன் அஸ் கோல்டன் ஏஜ். நெக்ஸ்ட் கம்ஸ் குமாரகுப்தா. ஸோ சந்திரகுப்தா 2ஓட சன் தான் வந்து குமாரகுப்தா. சந்திரகுப்தா 2க்கு அப்புறமா ரூல் பண்ணது வந்து குமாரகுப்தா. His reign was marked by general peace and prosperity. A large number of coins and inscriptions were found all over the empire during this period. So, இவரோட பீரியட்ல வந்து பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இருந்துச்சு, ஜாஸ்தி வார் இல்லை. லார்ஜ் நம்பர் ஆஃப் காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இவரோட பீரியட்ல இருந்துச்சு. மேஜரான மிலிட்டரி கான்குவெஸ்ட் எதுவும் இல்லை. At the end of his reign, இவரோட ரூல் முடியும் போது a powerful wealthy tribe of central India living on the banks of Narmada river called as Pushyamitras defeated the Guptas. நர்மதா ரிவர் பேங்க் பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ரைபல் பீப்புள் புஷ்யாமித்ராஸ், அந்த ட்ரைப்ஸ் வந்து குப்தா எம்பையர் கூட சண்டை போட்டு குப்தாஸை தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் குமாரகுப்தா பீரியட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து he laid the foundation of the Nalanda University which emerged as the institution of international reputation. குமாரகுப்தாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தா டைம்ல வந்து we can see the early signs of the fall of Gupta empire. ஹுன்ஸ் அப்படிங்கிறவங்க சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸ். ஸோ ஹூன்ஸ் வந்து குப்தாஸ் கூட சண்டை போட்டாங்க. பட் ஸ்கந்தகுப்தா checked the Huns invasion, but however he could not completely crush the rebellion who rose again after his death. ஸ்கந்தகுப்தாவோட டெத்க்கு அப்புறமா ஹூன்ஸ் அகெயின் வந்து குப்தாஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்கந்தகுப்தா வந்து புஷ்யாமித்ராஸை டிஃபீட் பண்ணாரு. பட் குமாரகுப்தா was not able to defeat Pushyamitra. And another important point during Skandagupta's reign is that he is known for renovating Sudarshana Lake. And Sudarshana Lake இவர் தான் ரெனோவேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு it is mentioned in the Junagadh inscription. ஹுன்ஸ் கூட வந்து சண்டை போடுறதுக்கு நிறைய காசு செலவாயிருக்கும். So it was been a great strain on the government's resources. So after Skandagupta's death, many of his successors could not save the Gupta empire from the Huns. So Skandaguptaவோட டெத்க்கு அப்புறமா ஹுன்ஸ் கிட்ட இருந்து குப்தா எம்பையர் காப்பாற்ற முடியல. ஸோ இதுதான் வந்து கிங்ஸோட க்ரோனாலஜி, அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ட் டியூரிங் ஒரு கிங்கோட பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு. ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே வரும். ஃப்ரம் வேதிக் பீரியட்ல இருந்து எவால்வ் ஆகிட்டே வரும். ஸோ குப்தா பீரியட்ல வந்து லாஸ் எல்லாம் வேர் லேட் ஆன் எலாபரேட்லி. ஸோ சிவில் அண்ட் கிரிமினல் ஒரு விஷயத்துக்கும் டிஃப்ரெண்டான பனிஷ்மெண்ட்ஸு, டிகிரி ஆஃப் கிரைமுக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இன் டீட்டெயிலாக வந்து எலாபரேட்டாக அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ ஜுடிஷியல் சிஸ்டமோட ஹைரார்கி வந்து ஃபர்ஸ்ட் கிங் தான் வந்து சுப்ரீம் ஜுடிஷியல் பவர். அந்த கிங் வந்து he used to take decision with the help of Brahmin priest. ஸோ கிங்கு கீழே மகா தண்டநாயகா, சென்ட்ரல் லெவலில் சீஃப் ஜஸ்டிஸ், ப்ராவின்ஷியல் லெவலில் உபரிகாஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விஷயபதிஸ்.
ஸோ இதுதான் வந்து ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர். ஸோ லீகல் சிஸ்டம் வந்து elaborate laws were laid down. Laws were based on Varna hierarchy. For the first time, civil and criminal laws were clearly demarcated. The guilds of merchants and artisans were governed by their own laws, and capital punishment was not at all given, as reported by Fahey. So laws elaborate இருந்துச்சு. Civil and criminal laws வந்து demarcate பண்ணியிருந்தாங்க, distinguish பண்ணியிருந்தாங்க. Laws வந்து based on Varna hierarchy. So அந்த Brahmanas, Kshatriyas, Vaishyas, Shudras அந்த hierarchy படி தான் வந்து punishments இருந்துச்சு. And guild of merchants. So merchants ஓட அந்த association, it is called as guilds. Guildக்கு வந்து they had their own laws and capital punishment இல்லவே இல்லை குப்தா டைம்ல அப்படின்னு ஃபாஹின் சொல்றாரு. குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு? ஃபாஹினோட வேர்ட்ஸ் படி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து was more liberal than that of Mauryas. மௌரிய டைம் விட கொஞ்சம் லிபரலா இருந்துச்சு. Imperial Guptas did not interfere in the administrations of those regions which accepted their suzerainty. So southern regionலலாம் வந்து குப்தாஸோட suzerainty accept பண்ண kingdomsல ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண குப்தாஸ். குப்தா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருந்துச்சு. ரோட்ஸ் வந்து it was very safe for travelers and there was no fear of thieves. ஸ்பை சிஸ்டம் எதுவும் இல்லை. ஃபைன் இம்போஸ் பண்றது ஒரு காமனான பனிஷ்மெண்டா இருந்துச்சு. பனிஷ்மெண்ட் எதுவும் சிவியரா இல்லை. அண்ட் இண்டிவிஜுவலோட பர்சனல் லைஃப்ல அவ்வளோ ஸ்டேட்டோட இன்டர்ஃபரன்ஸ் ஜாஸ்தி இல்லை. And there were no restrictions on people's movements and they enjoyed a large degree of personal freedom. குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப மைல்டாகவும் பெனவலண்டாகவும் இருந்துச்சு. அடுத்தது சீட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபியூடலிசம். ஃபியூடலிசம் இங்க என்னன்னா லேண்ட் கிராண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி கொடுத்தாங்க. போஸ்ட் வேதிக் பீரியட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த லேண்ட் கிராண்ட் கொடுக்குற ஒரு ஹேபிட். பட் குப்தா பீரியட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு லேண்ட் கிராண்ட் கொடுக்கறது. குப்தாஸ்க்கு அப்புறமா சதவாஹனாஸ் பீரியட்ல வந்து இது இன்னும் ஃபேமஸ் ஆச்சு. அண்டர் சதவாஹனாஸ் இன் டெக்கன், ஷாக்காஸ் இன் வெஸ்டர்ன் இந்தியா, பல்லவாஸ் இன் சவுத் இந்தியா. இவங்களோட டைம்லாம் இந்த லேண்ட் கிராண்ட் கொடுத்தது இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. However, Guptas went one step ahead and made land grants a substantive part of discharge of their responsibilities. Post Gupta period இந்த land grants கொடுக்குற சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் accelerate ஆச்சு and created ideal condition for the development of Indian feudalism. Guptas வந்து 3 types of grants கொடுத்தாங்க. ஒன்னு வந்து first one was religious grants. அது வந்து it was given to religious Brahmins. It was given to them individually or collectively and it was known as Brahmadeya. Institutional grants வந்து grants which were given to institutions such as temples, monasteries. இதுதான் வந்து institutional grants. இதுக்கு பேரு தேவகிரஹா or தேவ தானா. Next is secular grants. Secular grants வந்து to crown officers, craft skills or also military commanders in rare occasions. இதுதான் வந்து 3 types of grants. அடுத்தது Samanta system. Decentralization and devolution of power. Gupta's feudatory system was also known as Samanta system. So ஒரு பெரிய கிங் கீழே கீழே இருக்கிற சின்ன சின்ன கிங்ஸ் கிட்ட வந்து பவர்ஸை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றது தான் வந்து சமந்தா சிஸ்டம். Samanta is a name given to tributary kings or landed chiefs who were granted a piece of land by the king in return for their allegiance to the crown and had to perform mandatory military duties whenever called upon by the king to serve. So king வந்து அவர் கீழே இருக்க tributary kingsக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேண்ட் வந்து கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இன் ரிட்டர்ன் அவங்க என்ன பண்ணணும்னா they should be loyal to the king and king எப்போ வந்து கூப்பிட்டாலும் military duties பண்றதுக்கு அவங்க கிங் கூப்பிட்ட உடனே வரணும். ஸோ இதுதான் வந்து சமந்தா சிஸ்டம், டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் டெவல்யூஷன் ஆஃப் பவர். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர். காஸ்ட் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? கான்செப்ட் ஆஃப் பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் இமர்ஜ். காஸ்ட் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஸோ பிராமணாஸ், அதுக்கு அவங்களுக்கு கீழே சக்தியாஸ், and after that வைஷ்யாஸ், followed by Shudras, then Chandalas or untouchables. இதுதான் வந்து காஸ்ட் ஹைரார்கி. Caste system ஓட significant features என்ன அப்படின்னா there was a weakening of links between caste and its occupation. So இந்த casteல இருக்கிறவங்க இந்த occupation தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த link வந்து it was weakening. There are records of Brahmins and Kshatriyas adopting occupation of lower caste and Vaishyas and Shudras of upper caste. So Brahmana Kshatriyas வந்து lower caste பண்ற வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரியும் சில பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. Vaishyas and Shudras also took up the job of the upper caste. Shudras ஓட condition improve ஆச்சு. They became farmers, upgraded themselves into sharecroppers. That is, it allowed other castes to make some progress. So, the caste-க்கும் occupation-க்கும் உள்ள link வந்து weaken ஆச்சு. புதுசா ஒரு காஸ்ட் வந்திருக்கு. Shudras-க்கு கீழே Chandalas or untouchables ஒரு காஸ்ட்.
So Chandalas பத்தி சொல்லணும்னா the practice of untouchability began and the condition reached nadir. So Chandalasoட கண்டிஷன் வந்து ரொம்ப பாத்தட்டிக்கா தான் இருந்துச்சு. பாகையன் என்ன சொல்றாருன்னா Chandalas were segregated from the society. சொசைட்டில இருந்து தனியா ஒதுக்கப்பட்டு and they were forced to live outside the villages. Villagesக்கு வெளியே தான் அவங்க வாழணும் and engaged in demeaning occupations. Untouchables had to sound a clapper in the streets so that upper caste people could be warned of his presence. Upper caste even need to take a ritual bath in the event of close proximity with an untouchable. So untouchable இந்த சண்டாலாஸோடைய கண்டிஷன் வந்து ரொம்ப புவரா தான் இருந்துச்சு. அடுத்தது ஏகல்ச்சரேஷன். நிறைய ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாம் வந்து இந்த சொசைட்டிக்குள்ள மெயின் ஸ்ட்ரீம் பண்ற ப்ராசஸ் வந்து குப்தா எம்பையர் அப்போ நடந்துச்சு. ஸோ tribalization. So accelerating the detribalization, the hitherto isolated tribal groups were brought into the caste system due to increased political decentralization and liberal land grants. Acculturation of foreign groups, remnants of existing foreign groups such as Shakas, Yavanas, Kushanas were brought into the caste system. So in the tribals and foreign groups such as Shakas, Yavanas, Kushanas, they were all brought into the caste system. Mainstream society kulla avanga integrate பண்ணியாச்சு. So womenோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னா womenோட பொசிஷன் ரொம்ப மிசரபிளா தான் இருந்துச்சு. ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் சச் அஸ் புராணாஸ்லாம் அவங்க ரீட் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு they were prohibited and sati system was practiced. Manusmriti suggested the early marriage for girls. Accordingly, it was practiced in society. So girls வந்து early marriages நடந்துச்சு. Practice of swayamvara was given up. That is practice of choosing a husband among a list of able men. So swayamvara practice it was given up. However, caste endogamy was not much rigid now as compared to earlier times. Analoma and pratiloma was acknowledged. So ஒரு காஸ்ட்னா அந்த காஸ்ட் குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்து அவ்வளோ ரிஜிடா இல்லை. ஸோ லோ காஸ்ட் மேன் குட் மேரி ஹை காஸ்ட் உமன் அண்ட் தட் வாஸ் கால்ட் அஸ் pratiloma, hypogamy. A marriage where high caste men marry the low caste women அதுக்கு பேர் hypergamy or anuloma. ஸோ ரிலீஜன் எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்டே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி புத்திசம், பிராமணிசம் எல்லாமே இருந்துச்சு. பட் கிங்ஸ் யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல பீப்புளை இதுதான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராமணிசம் reign supreme. It had two branches, Vaishnavism and Shaivism. Most of the Gupta kings were Vaishnavites. Purana was composed. Actually, Buddhism was generally prevalent in North India, including Kashmir, Afghanistan, and Swat Valley. Both Buddhism and Hinduism received support, and Gupta kings were perfectly tolerant. Christianity had also arrived in India, but it was confined to the Malabar region. So Christianity was Gupta period, and in the Malabar region, Kerala region, Jainism அதிக popularity attain பண்ணல. West and South India the merchant communities மட்டும் Jainism follow பண்ணிட்டு இருந்தாங்க. The Great Jain Council was held at Vallabhi, and the Jain canon of the Shvetambras was written in that particular council. So economy எப்படி இருந்துச்சு அடுத்தது? So kings பத்தி பார்த்துட்டோம், அந்த chronology, அவங்க பீரியட்ல இம்பார்ட்டன்டா இருந்தது, judicial system, society எப்படி இருந்துச்சு, womenோட position, religion, land grants கொடுக்குற இது எல்லாமே நம்ம பார்த்துச்சு. நெக்ஸ்ட் எக்கானமி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். எக்கானமில பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி எக்கானமி, காயின்ஸ், கரன்சி, ட்ரேட் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ட்ரேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிரைமரி எக்கானமி இங்க அக்ரிகல்ச்சர் தான் குப்தா பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்குபேஷன், அண்ட் there was no governmental interference. Land was fertile, means of irrigation were simple. Secondary economy cloth center, silk industry இது எல்லாமே டெவலப் ஆச்சு. ஆர்னமெண்ட் இண்டஸ்ட்ரி சில்வர், கோல்ட், காப்பர் எல்லாமே யூஸ் பண்ணி ஆர்னமெண்ட்ஸ் செஞ்சாங்க. pearl industry, pottery industry இது எல்லாமே ஃபிளரிஷ் ஆச்சு. அதாவது டெர்ஷரி எக்கானமி, இங்க காயின்ஸ், கோல்ட், சில்வர், காப்பர் காயின்ஸ் எல்லாம் ஃபிளரிஷ் ஆச்சு. மோர் ஆஃப் கோல்ட் காயின் இண்டிகேட்ஸ் ஃபிளரிஷிங் எக்கானமி. காயின்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா டிபிக்ட் கருடா praying a snake. ஸோ குப்தாஸோட ஸ்டேட் சீல் கருடா. ஸோ சந்திரகுப்தாவோட காயின்ஸ்ல கருடா praying a snake is depicted. சமுத்திரகுப்தாவோட காயின்ஸ்ல சமுத்திரகுப்தா is depicted as playing veena. So it shows his interest in music. அடுத்தது guild system. Merchants ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி, ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்றது தான் guild system. They were known as Sartavaha. Merchants organized guilds to increase their activities. They were known as Sartavaha. In Gupta age, activities of guilds increased. Guild ஓட இம்பார்ட்டன்ஸ் Gupta time increase ஆச்சு. ஆனா Gupta பீரியடுக்கு அப்புறம் guild system decline ஆச்சு. The guilds of merchants and artisans were governed by their own laws. So அவங்களுக்கு தனி laws இருந்துச்சு. So ancient history glimpses of the guild system are seen in Jataka tales. At the trade, so tertiary economy trade.
Trade, external trade இருந்துச்சு, internal trade also was there. So external trade வந்து trade with Romans, also known as Byzantine Empire, Ethiopia, Persia, Arabia. அடுத்தது இந்த சைடு ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்காவும் ட்ரேட் இருந்துச்சு. தென் ட்ரேட் வித் சைனா ஃபார் சைனீஸ் சில்க். தென் மேஜர் எக்ஸ்போர்ட் கமாடிட்டிஸ் என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா காட்டன் கிளாத் ஃப்ரம் பெங்கால், silk, Banaras silk, spices and sandal from South India, indigo from Bihar, scents of Himalayas, leather goods, fur, iron products, ivory, pearl, இது எல்லாமே வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல் அபவுட் எக்கானமி. நெக்ஸ்ட் வந்து குப்தா எம்பையர் வந்து எப்படி டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஹூன்ஸ் வந்து தே வேர் சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப்ஸ். ஸோ ஹூன்ஸ் தே டாப்பிள் தி குப்தா எம்பையர். ஸோ குப்தா எம்பையர் கூட எப்படி ஃபைட் பண்ணி ஹூன்ஸ் வின் பண்ணாங்கன்னா, தே ஹேட் எக்ஸலண்ட் ஹார்ஸ்மேன்ஷிப். They were also excellent archers. Guptas lost Western India due to Hun's invasion, which crippled foreign trade. So Huns கிட்ட வந்து குப்தாஸ் தோத்துட்டாங்க, அதனால ட்ரேட் எல்லாமே வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ எக்கானமியும் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. யசோதர்மன் and Malwa was one of the feudatory of Gupta and successfully checked Hun's advances and defeated the last Gupta ruler. ஸோ யசோதர்மன் வந்து மால்வால இருக்கிற குப்தாவோட feudatory. அவர் வந்து ஹூன்ஸோடைய அட்வான்சஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹூன்ஸ் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சாரு. and he also defeated the last Gupta ruler. ஸோ வேற என்னென்ன ரீசன்ஸ் வந்து குப்தா எம்பையர் வந்து டிக்ளைன் ஆகுறதுக்குன்னு கேட்டா, டிக்ளைன் இன் எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி, மைக்ரேஷன் ஆஃப் சில்க் வீவர் கில்ட் டு மால்வா ரீஜன். ஸோ குப்தா எம்பையர் ரீஜன்ல இருந்து மால்வா ரீஜனுக்கு சில்க் வீவர் கில்ட் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு. எக்கானமி வந்து கிரிப்பிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குப்தாஸ் கீழே இருந்த கிங்ஸ் எல்லாம் வந்து they began to rise as individual kingdoms. So land grants வந்து நிறைய land grants கொடுக்கறதுனால குப்தாஸோட ரெவென்யூஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. So decline is indicated by gold coins of later Gupta period, which have less of gold content and more of alloy. ஸோ குப்தா பீரியட் எப்படி டிக்ளைன் ஆச்சுங்கிறது அவங்களோட கோல்டு காயின் இண்டிகேட் பண்ணும். ஏன்னா கோல்டு காயின் எண்ட் ஆஃப் த குப்தா பீரியட்லாம் வந்து கோல்டு காயின்ல கோல்டோட கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த குப்தா பீரியட் வந்து டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சக்சஸர் கிங்டம்ஸ் வந்து தானேஸ்வர்ல புஷ்யபூத்திஸ், கனௌஜ்ல மௌகாரி, வல்லபில மைத்ரகாஸ், and Chalukyas and Pallavas emerged as strong regional empire in Deccan and northern Tamil Nadu respectively. ஸோ இதுதான் வந்து ரைஸ் ஆஃப் குப்தா எம்பையர்ல இருந்து டிக்ளைன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த சக்சஸர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ குப்தா எம்பையரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, குப்தா ஏஜ் வாஸ் மார்க்ட் பை பீஸ், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஆல் ரவுண்ட் ப்ராக்ரஸ். ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்கிடெக்சர் எல்லாமே ஃப்ளரிஷ்ட் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதனாலதான் வந்து குப்தா பீரியட் we are calling it as golden age. The art of minting coin also greatly developed. அது நம்ம சமுத்திரகுப்தா and சந்திரகுப்தா பத்தி பார்க்கும்போது பார்த்தோம். Gold and silver coins were stuck in large numbers and are beautifully carved. Administration was of very high order. Judicial system was well organized. So இது வரைக்கும் நம்ம ஸ்லைட்ஸ்ல என்ன பார்த்தோமோ அதுதான் இந்த ஸ்லைட்ல சம்மப் பண்ணியிருக்கேன். Significant progress was attained in agriculture, industry, trade, commerce. Gupta age is renowned for development of religion. Hinduism found its present shape in this age. Mathematics, physics, metallurgy, chemistry, astrology, and medicine flourished in Gupta age. Okay, Indian art became free from Gandhara influence and pure Indian style prevailed. So, pure Indian style of art developed ஆச்சு. நிறைய new cities and palatial buildings or palaces like buildings were constructed. So, Guptaவோட state seal வந்து Garuda. ஸோ இது முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் காயின்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது. ஸோ இவ்வளோதான் அபவுட் த குப்தா எம்பையர். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அபவுட் த குப்தா எம்பையர், ப்ளீஸ் லீவ் யுவர் காமெண்ட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். ஐ ட்ரை டு ரிப்ளை as soon as possible. And about Impulse Coaching Institute, you will find the details in the description. You can contact us anytime for any doubts regarding TNPSC and UPSC exams. Thank you.